வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, வரும் தீபாவளிக்கு தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு தீபாவளி திருநாள் அன்று தமிழக மக்களுக்கு பட்டாசு வெடிப்பதை போல மகிழ்ச்சி செய்தி, உங்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை இப்போவே கொடுக்கலாம் மாதிரி பிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஃபோட்டோலேயே டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்ததுக்கான பலன் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, AYY, PYY இந்த மாதிரி 3 குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக வழங்க போவதாக தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான திட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமை பற்றின முழுமையான தகவலை பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா யாருக்கு பயன்படும், இந்த ஸ்கீமில் எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 வகையான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாய் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா எங்கே டோக்கன் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு மையங்களில் இதற்கு உண்டான டோக்கன்ஸ் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. தீபாவளி பரிசு தொகை இதற்கான டோக்கன் எப்போ கொடுப்பாங்க, எந்தெந்த மாவட்டம் கொடுப்பாங்க, முதல்ல டோக்கன் வழங்குறதுக்கூடிய கார்டுகள் எவன, மெயினாக இந்த தீபாவளி பரிசுனா தீபாவளி திட்டத்தோட என்ன தான் இருக்குது, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே சமர்ப்பிக்கணும், அது மாதிரி எல்லாமே கேட்குறேன். இதுக்கான டோக்கனை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு தேடி பார்த்தீங்கன்னா இதற்கான டோக்கனை விநியோகிக்க போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான டோக்கனை பெற்றுக்கொள்ள முடியுங்க. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஏழை உதவுகளுக்கு ரேஷன் திட்டத்திற்கு கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாகவும் இந்த உதவிகளை பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயணிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்குகிறது. அது என்னென்ன உதவிகள் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உதவி பயனாளர்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி தினத்தன்று உங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை கையில் கொடுக்க போகிறாங்களா, இதற்குண்டான டோக்கன் கொடுக்க போகிறாங்களான்றது இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கு உண்டான அறிவிப்பு வருங்க. பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, வெல்லம் இதெல்லாமே வழங்குவது போல, கண்டிப்பாக பொங்கல் மளிகை பொருட்கள் எல்லாமே வழங்குவது போல, கரும்பு வேஷ்டி சேலை எல்லாமே வழங்குவது போல தீபாவளிக்கு பரிசு தொகை 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடை எல்லாம் கூட்டுறவு மையங்களில் உங்களுக்கு உண்டான டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சுச்சுவேஷனில் டோக்கன்கள் அனைத்துமே வீடு தேடி கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. மக்களே கவலையப்பட வேண்டாம், இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். தீபாவளி பரிசாக தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான அப்டேட்ஸ்கள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.